சுந்தர் நல்லா போட்டிருக்காரு. லாஸ்ட்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அதை தாண்டி யோசிப்பாங்களான்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்னதான் குல்தீப் பத்தி பேசினாலும் நம்ம இவ்வளவு 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்போ எப்படின்னு தான் யோசிப்பாங்க 3வது ஸ்பின்னரா. 4 பேசர்ஸ் ஓகே. எனக்கு பும்ரா, சிராஜும் நல்ல கிரிட் காமிச்சாங்க லாஸ்ட் டெஸ்ட். ஆனா அதே மாதிரி எல்லா டெஸ்டும் அவங்க தான் பெயில் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அண்ட் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. 4 பேசர்னா அது ரொம்ப வீக் டெய்ல் ஆயிடும். அது எனக்கு புரியல. ட்ரையா தெரியல. இருக்காதுன்னு சொல்றாங்க. ட்ரையா இருக்காதுன்னு சொல்றாங்க. அட் டைம்ஸ் ஜோ ரூட் வந்து ஓவர்ஸை ஃபில்அப் பண்றது அந்த மாதிரி தான் ஸ்பின்னர் இங்கிலாந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தட் இஸ் pretty much working well also. அதனால லைக் வி ஹாவ் சாலிட் ஸ்பின்னர். ஜடேஜா இருக்காங்க, வாஷி இருக்காங்க. பட் குல்தீப் உள்ள வரணும்னா நானும் என்ன ஃபீல் பண்றேன்னா வாஷிங்டனை எடுத்துட்டு தான் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். எடுப்பியாடா? கஷ்டம். there is a possibility. எனக்கு தெரிஞ்சு கம்பீர் லவ்ஸ் வாஷிங்டன் சுந்தர். எனக்கு இப்படி கூட தோணுதுடா மைண்ட்ல. கம்பீர் வந்து நிறைய யூஸ் பண்ண மாதிரி டப்புன்னு வாஷிங்டன் சுந்தர் நீ போடா பேட் எடுத்து நம்பர் 3ன்னு சொல்லுவாருன்னு கூட பண்ணலாம். ஏன்னா எண்டுக்கு எண்டு ஆச்சு. உனக்கு வாஷிங்டன் சுந்தர் வந்து நிறைய பால்ஸ் ஆடினாரு. நீ ரீசெண்டா பாக்குற நியூ பால்ஸே நல்லா ஆடினாருன்றப்போ ஆனது ஆயிப்போச்சு. எனக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு பேட்டர் அவங்க பொசிஷனை மாத்துறதுக்கு பதிலா வாஷி எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கேகேஆருக்கு ஒரு நரேனோ இந்தியாவுக்கு ஒரு வாஷின்ற மாதிரி வாஷி நீ போய் ஆடு நம்பர் 3ன்னு சொல்லப்போ நிறைய சான்சஸ் இருக்கு. பட் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா எனக்கு யாரை டைனாமிக்கா யூஸ் பண்ணலாம்னா நீ வாஷியை மட்டும் தான் டைனாமிக்கா யூஸ் பண்ண முடியும். எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு as a பேட்டரா. சோ பாப்போம். ஏன்னா குல்தீப் யாதவ் வந்து பேஸ்ட் ஆன் கண்டிஷன் தான். கரெக்ட். லைக் பியூரா கம்ப்ளீட்டா நியூ பாலே ஆட முடியும்.